உண்மைமிக்க கீரனாரை வகுத்த என் தமிழே, ஊக்கமுள்ள வீரதம்மை ஆக்குகின்ற என் தமிழே, வன்மைமிக்க பாண்டியன் வளர்த்தெடுத்தேன் தமிழே, அன்பே ஆருயிரே கண்ணே கலைமானே கற்கண்ட நற்கனியே காணுயர்ந்த தேனே வாழ்க, நீ நீடூழி வாழ்கவென்று எல்லாம் வல்ல என் தமிழ்த்தாயை முதல் வணங்கி அவைக்கு வருகின்றேன். அறிவாலயம் ஆளுமை விருத்தியகத்தினுடைய 2026 ஆண்டின் வருடாந்த கலை விழா நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திரு இ சர்வேஸ்வரா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் ஜாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மதிப்பார்ந்த பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே, ஓய்வு பெற்ற ஜாழ் மத்திய கல்லூரி ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி பாலசுந்தரம் பிள்ளை மிஸ் அவர்களே, மாண்புறு விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த திரு போ ஐங்கரநேசன் அவர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான மேடையாக இதை பார்க்கிறேன் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே எனக்கு தெரிந்து 2ஆம் ஆண்டிலிருந்து பேச்சு போட்டிகளுக்கு சென்று கொண்டிருந்த ஒருவன் ஒரு 6ஆம் ஆண்டு வரை எந்த விதமான போட்டிகளிலுமே என்னால் வெற்றி பெற்றிருக்க முடியவில்லை. தொடர்ச்சியாக தோல்விகள், அது தமிழ் தின போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி. நான் நினைக்கின்றேன் 7ஆம் ஆண்டிலே வீரசிங்கம் ஐயா அவர்களுடைய கூட்டுறவு தினத்தினுடைய ஒரு பேச்சு போட்டிக்கு முதலிலே 3ஆம் இடம் என்கின்ற ஒரு வெற்றி கிடைக்கப்பெற்றது. அந்த பேச்சினை எனக்கு எழுதி தந்தவர் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அவருடைய துணைவியார் எங்களுடைய பாலசுந்தரம் பிள்ளை மிஸ் அவர்கள். அவர் எழுதி தந்த அந்த பேச்சினை பேசி முதல் வெற்றியை சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய பாடசாலையிலே 7ஆம் ஆண்டிலே எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு அவர் இருந்திருக்கக்கூடிய ஒரு மேடையிலே, ஒரு அவையிலே, இந்த மேடையிலே இருந்து இந்த விவாத நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்துகின்ற ஒரு வாய்ப்பினை என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த தலைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பினை இந்த அறிவாலயம் தவிர வேறு யாராலும் எடுத்துவிட முடியாது. சிறுவர்களுக்கே உரிய தலைப்பாக, ஒரு சிறு தலைப்பாக எடுக்கின்ற பல அமைப்புகளுக்குள்ளே ஒரு ஆளுமை மிகுந்த தலைப்பினை, பெரியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பினை எடுக்கின்ற அந்த துணிச்சல், அந்த ஆற்றல் இந்த அறிவாலயம் என்கின்ற அமைப்புக்குத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்குவதை லட்சியமாக கொண்டு இன்றைக்கு பெற்றோர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒரு அறிவார்ந்த பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். ஆனால் ஆளுமை மிகுந்த பிள்ளைகளை உருவாக்குவதில் அதே அளவிற்கு நாங்கள் அலட்சியமாகவும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையில் இருப்பவர்களை தவிர்த்து நான் பேசுவதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அறிவாலயம் நோக்கி அழைத்து வந்திருக்கிறீர்கள். அறிவாலயம் இந்த அரங்கு நோக்கி உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறது. எனவே ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் என்று நான் கருதவில்லை. ஆனால் ஒரு பொதுவாக என்னுடைய தமிழ் சமுதாயத்திலே ஆளுமையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இன்றைக்கு எல்லா பெற்றோர்களிடத்திலுமே இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எங்களுடைய மனதில் எழுகின்றது. அது இருக்க வேண்டும். எங்கள் இனத்தின் சாபம் என்பதே தலைமை ஏற்று வழிநடத்தி செல்லக்கூடிய சரியான தலைமை இன்று இல்லாததுதான். எப்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம்? ஒரு கட்டுக்கோப்போடு என் இனம் இந்த உலக அரங்கிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பதிவு செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பாரம்பரியமிக்க ஒரு கட்சிக்குள்ளேயே பதில் தலைவர், செயல் தலைவர், இணைத்தலைவர், இடைக்கால தலைவர், ஒரு தலைமைக்காக எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது பெருமைமிகு எங்களுடைய தமிழ் சாதியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக இன்றைக்கு சமுதாயத்திலே கைகாட்டக்கூடிய ஒருவரை இலகுவாக எங்களால் இனங்காட்டிவிட முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்கோடு எங்களுடைய இனம் இன்றைக்கு இருக்கிறதா? எப்படி என்றால் நல்ல தலைமைக்கான வெற்றிடம் இன்றைக்கு எங்கள் இனத்துக்கு இருக்கிறது என்பது உண்மை. அந்த எதிர்காலத்திலும் இந்த நிலைமை இருந்துவிடக் கூடாது என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் ஆளுமை மிகுந்த பிள்ளைகளாக வளர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது.
அதை இந்த அறிவாலயம் செய்கிறது என்கின்ற அடிப்படையிலே மனமகிழ்ச்சியோடு இந்த விவாத நிகழ்ச்சிக்குள்ளே நான் வருகிறேன். சொல்லுவார்கள், கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது பகவத்கீதை, மனிதனால் கடவுளுக்கு வழங்கப்பட்டது திருவாசகம், மனிதனால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது திருக்குறள் என்று சொல்லுவார்கள். அதே போலதான் இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன். ஒரு பெரியவர்கள் இந்த மேடையிலே நின்று விவாதத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது பெரியவர்களால் இந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்ற கருத்து. கடந்த வருட இந்த கலை விழாவிலே இந்த பிள்ளைகள் தனி மனித வெற்றிக்கு எது தேவை என்று ஒரு சொல்லும் சொற்போர் ஒன்றை செய்திருந்தார்கள். அது பிள்ளைகளுக்காகவே பேசியது. ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற இந்த தலைப்பு இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்காக பேச போகிறார்கள். அத்துணை கருத்து செறிவு மிக்க, அத்துணை தகவல் பொருந்திய ஒரு கருத்து மிக்க ஒரு தலைப்பிலே அவர்கள் இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். இலங்கையில் நாங்கள் இருப்போமா இல்லையா, இது தலைப்பு. சிந்தித்து பாருங்கள், ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னர் இலங்கை இருக்குமா இல்லையா என்கின்ற அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிகளோடு ஒரு இக்கட்டான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறி, அது ஒரு மகிழ்ச்சி தான். இலங்கையில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்கின்ற ஒரு அடுத்த கட்ட கேள்விக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கேள்வி இன்றைக்கு வந்ததா என்றால் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு இனம் தன் உரிமைக்காக போராடுகின்ற பொழுதும் இந்த கேள்வி ஒன்று அன்றைக்கு வந்திருந்தது. ஒரு பெருமைமிகு இனம் தன்னுடைய இனத்தினுடைய பெருமைகள் சிறுமைப்படுத்தப்படுகின்ற பொழுது, தன்னுடைய உரிமைக்காக ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இளைஞர்களுடைய மனதில் ஒரு கேள்வி வந்தது, இலங்கையில் நாங்கள் இருப்போமா இல்லையா என்று சொல்லி. சிலர் வெளியேறினார்கள், புலம்பெயர்ந்தார்கள், சிலர் நிலத்தோடு இருந்து தங்களுடைய இனத்திற்காக வாழ்ந்தார்கள். அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு வேறொரு காரம் வந்திருக்கிறது. இன்றும் அதே கேள்வி, இலங்கையில் நாங்கள் இருப்போமா இல்லையா. ஆனால் காரணங்கள் வேறு. அன்றைக்கு இருந்த காரணங்கள் வேறு, இன்றைக்கு இருக்கின்ற காரணங்கள் வேறு. இந்த காரணங்களை இந்த பிள்ளைகள் அலசி ஆராய போகிறார்கள். இந்த இலங்கையில் நாங்கள் இருக்க போகிறோம் என்று சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம், அல்லது என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் இந்த நாட்டிலே எனக்கு இருக்கிறது, ஏன் நான் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக வாழ வேண்டும், ஏன் இந்த நாட்டை விட்டு நான் புலம்பெயர வேண்டும் என்று 2 தலைப்பிலுமே இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய கருத்துக்களை உங்களோடு பேச போகிறார்கள். இது பிள்ளைகள் உங்களுக்கு தருகின்ற முடிவு. இது பிள்ளைகள் சிந்திக்கின்ற வினா அல்ல, பெற்றோர்களாகிய நாங்கள் சிந்திக்கின்ற வினா. சும்மா யோசிச்சு பாருங்கள். எல்லோருமே யோசிப்போம், கொஞ்சம் அங்கால போய் செட்டில் ஆனா நல்லம் போல இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வாழ்ந்துட்டு போயிடுவோம். பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த அந்த அது தொடர்பான கேள்வி யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் எங்களை போன்ற பெற்றோரிடத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த கேள்வி யார் சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் பிள்ளைகள் சார்ந்து இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் அங்கால போயிடுவோமா அல்லது இங்கேயே இருப்போமா என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளே சொல்ல போகிறார்கள், நீங்க யோசிக்க வேணாம், போவோமா அல்லது இங்கேயே இருப்போமா என்று தாங்களே இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு சொல்லுவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வழங்குகின்ற பதில், பிள்ளைகள் சார்ந்து பெற்றோர்களுக்கு இருக்கின்ற கேள்விக்கு பிள்ளைகள் தாங்களாகவே இன்றைக்கு ஒரு முடிவு சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த முடிவினை நாங்கள் காணுவோம். அதன் அடிப்படையில் இந்த விவாதத்தை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இலங்கையில் இருப்போமா இல்லையா, இந்த விவாதத்தினுடைய ஆரம்ப பேச்சாளராக இலங்கையில் இருப்பது இல்லை, இலங்கையில் இருப்பதில்லை என்கின்ற தன்னுடைய விவாதத்தை ஆரம்பிப்பதாக இருக்கிறார் செல்வன் சுஜீவன் தயாளன் அவர்கள். அவரை அன்போடு அழைக்கிறோம், இலங்கையில் இருப்பதில்லை என்கின்ற முடிவோடு தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அவை நிறைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனதினிய வணக்கம். இலங்கையில் இருப்பதா இல்லையா என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு இன்று நம் விவாத அரங்குக்கு தரப்பட்டிருக்கிறது. நமது நாடு தற்பொழுதுள்ள நிலைமையில் இந்த தலைப்பின் பொருத்தப்பாடு மிகுந்த கவனத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையில் இருப்பது இல்லை என்கின்ற அணியின் தலைவராக பேசுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் நாட்டில் இருப்பது இல்லை என்று கருத்துரைப்பதை ஒரு தேச விரோத குற்றமாக நீங்கள் கருதக்கூடும். ஆனால் அந்த முடிவுக்கு பின்னாலும் நியாயமான காரணங்கள் உண்டு என்பதை வலியுறுத்துவதாகவே எங்கள் விவாதம் அமையும். நாம் முதலிலேயே ஒரு விடயத்தை மிக தெளிவாக
இந்த அரங்கத்தில் முன்வைக்கின்றோம். இலங்கையில் இருப்பது இல்லை என்று கருத்துரைப்பதை நாங்கள் இலங்கை தேசத்தை வெறுக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இல்லை என்பதை இந்த அவை குறித்து கொள்ள வேண்டும். குபேர பூமி என்று அழைக்கப்படும் நம் இலங்கை தேசம் இன்று இருக்கும் சூழ்நிலையை நாம் அறிவோம். பொருளாதார நெருக்கடிகள், தீர்வற்று நிற்கின்ற இனமுறுவல்கள், சிறுபான்மையினர் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளினால் எதிர்கால சந்ததியினரான எமக்கு பெரும் அச்சத்தை தோற்றுவிக்கின்றன. நாம் ஒன்றும் தியாகிகள் அல்ல, சாதாரணமான மனிதர்கள். நமக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் உரிமையுண்டு. எமது வாழ்வில் ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டை எமது அடுத்து வரும் ஆண்டுகளுக்கான முதலீடாக பாவிக்கின்றோம். முன்பள்ளி கல்வியில் ஆரம்பித்து பாடசாலை கல்விகள், பின் பல்கலைக்கழக கல்வி என்று எமது வாழ்க்கையில் 25 ஆண்டுகளை எமது அடுத்து வரும் ஆண்டுகளுக்கான முதலீடாக பாவிக்கின்றோம். எமது அடுத்து வரும் ஆண்டு மகிழ்ச்சிகரமானதாக அமையவில்லை என்றால் நாம் இந்த 25 ஆண்டுகளை வீணடித்திருக்கின்றோம் என்று அர்த்தம் இல்லையா? நாம் நினைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இந்த இலங்கை தேசத்தில் கிடைக்குமா என்று சிந்திக்கின்ற பொழுது இல்லை என்பதே நமது முடிவாக இருக்கிறது. ஆடம்பரமான வாழ்க்கையை தாண்டி அத்தியாவசியமான தேவைகளை தன்னும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இலங்கையில் இருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை எவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இங்கே எதிரணியினர் வந்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். குறிப்பாக சிறுபான்மையினத்தவராகிய நமது சனத்தொகை குறைவடைந்து வருகிறது. நாம் தொடர்ச்சியாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுவது நமது இனத்திற்கு பெரும் அபாயமாக அமையும் என்றவாறான பல கருத்துக்களை இங்கு முன்வைப்பார்கள். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான். இந்த மண்ணில் நாங்கள் இருந்து கொண்டு இந்த இனம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை விட நாம் புலம்பெயர்ந்து சென்று இந்த நாட்டிற்கு ஆற்றக்கூடிய காரியங்கள் பல உண்டு. தனிப்பட்ட எங்களுடைய வாழ்வியல் சுகங்கள் என்பவற்றை தாண்டி நமது பொருளாதார செழிப்பு என்பது எங்கள் நாட்டின் இந்த மண்ணின் மீதான வாழ்க்கையை வலுப்பெறச் செய்யும். இந்த பின்னணிகளில் இலங்கையில் இருப்பது இல்லை என்கின்ற நமது முடிவில் உறுதியாக நிற்கின்றோம். இந்த கருத்தையே எனக்கு பின்வருபவர்களும் வலியுறுத்துவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுஜீவன். ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். முதலே ஒரு தன்னிலை விளக்கம் என்று கொடுத்தார். நான் இப்படி பேசுவதால் இந்த நாட்டின் மீது எனக்கு அன்பு இல்லை, இந்த நாட்டின் மீது எனக்கு அக்கறை இல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். அதுவல்ல காரணம். இந்த நாட்டிலிருந்து நான் வெளியேறுவதற்கு உண்மையிலேயே நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்று அதை வரிசைப்படுத்தினார். அவர் சொன்னவற்றில் ஒரு 2 விடயங்களை எதிர்த்தரப்பிற்காக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று சொன்னார், 25 வருட காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலிட வேண்டிய தேவை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஒரு 25 வருடங்களை வீணடிப்பது என்பது எந்தளவு தூரம் ஒரு பாரதூரமான விளைவை எனக்கு ஏற்படுத்தும். சரி, அப்படி நான் 25 வருட கால முதலீடை மேற்கொண்டு அதனால் ஏற்படுகின்ற அந்த விளைவு, அதனால் ஏற்படுகின்ற எனக்கான வெறுமதி, நான் வெறுமதி என்பது பணத்தை மட்டும் சொல்லவில்லை, அந்த மீள் கிடைப்பனவு என்பது சரியான முறையிலே அமைந்திருக்காவிட்டால் என்னுடைய அந்த 25 வருட கால முதலீடும் வீணாக போய்விடுமே என்று ஒரு உண்மையான ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அதை தொடர்ந்து ஒரு கேள்வி பதிவு செய்தார். நான் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படவில்லையே, ஒரு அடிப்படையான ஒரு அத்தியாவசியமான தேவைகளையாவது பூர்த்தி செய்து வாழ்வோம் என்று சொன்னால் அதற்கு கூட இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. பிறகு எப்படி நான் இங்கே தொடர்ச்சியாக வாழ்ந்துவிட முடியும் என்று நியாயமான கேள்விகளை பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார் எங்களுடைய அன்பு தம்பி சுஜீபன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதனை தொடர்ந்து அப்படியெல்லாம் இல்லை, இந்த நாடு நன்றாக இருக்கிறது, நாங்கள் இங்கேயே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்து நிற்பது செல்வன் திருக்குமார் தஸ்விகன் அவர்களை. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள்
இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கின்ற பொழுது பல கருத்துக்களை முன்வைத்து இலங்கையில் இருப்பதில்லை என்னும் தன்னுடைய முடிவை சொல்லியிருக்கின்றார். அதை சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சுயநலத்தின் வெளிப்பாடாகவே அந்த கருத்து அமைந்திருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. தனிப்பட்ட ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தால் சரி, இந்த சமூகத்தினதும் இனத்தினதும் நாட்டினதும் எதிர்காலம் எப்படியானாலும் பரவாயில்லை என்று சிந்திக்கின்ற ஒருவராகவே எதிரணி தலைவர் இருக்கின்றார். எனக்கு நன்றாகவே தெரியும், அவரை தொடர்ந்து வருகின்றவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். நம்முடைய நாடு நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட நாடு. அந்த நாட்டில் தமிழர்களாகிய நாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற பூர்வீக குடிகள். எவர் எது சொன்னாலும் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் என்ற உரிமை எமக்கு இருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் எமது இனத்தவர் புலம்பெயர வேண்டிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடிகளுக்காக புலம்பெயர்ந்தவர்கள், போரின் பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் என்ற நிலை இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் நம்முடைய சமூகம் சந்திக்கின்ற அவலம் பெரிது. உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் இனமாக இருக்கின்ற பொழுது அங்கே வாழுகின்ற நம் இனத்தவருடைய செறிவு போதாமல் இருந்தால் நாம் எவ்வாறு உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியும்? தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தி முன்னே செல்வதென்பது ஒட்டுமொத்த சுயநலத்தின் அடையாளம். இந்த மண்ணில் நம் இனம் வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களையே தியாகம் செய்த ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள். நாம் இந்த மண்ணை விட்டு வெளியேறும் என்பது அந்த ஆத்மாக்களுக்கு செய்கின்ற வெறும் துரோகம் இல்லையா? நாம் நினைத்தால் இந்த மண்ணை வளம் களிக்கும் பூமியாக மாற்ற முடியும். நமது சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேருகின்ற பொழுது இதனை சொர்க்க பூமியாகவே மாற்ற முடியும். நம் நாட்டு அரசியல் அதற்கு இடம் கொடாத ஒரு சாட்டை எதிரணி முன்வைக்கலாம். ஒருபோதும் அவ்வாறு இல்லை. யார் அரசியலை தீர்மானிக்கின்றார்கள்? சிந்திக்க தெரிந்த மக்கள் தான் தம்மை ஆளுகின்ற தலைவர்களை தீர்மானிக்கின்றார்கள். நாம் இந்த மண்ணை விட்டு வெளியேறும் போது எமது அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தீர்மானிக்கும் வழி நம்மிடம் இல்லாமல் போகின்றது. இது எமது இனத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். யார் நமது இனத்திற்கு எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் நம்மை ஆளுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படும். இது பெரும் அழிவுகளையும் முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கும். இந்த இனத்தின் இருப்புக்கே பெரும் கேள்வியாக அமையும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முக்கியம், உங்கள் மகிழ்ச்சி முக்கியம் என்று சிந்திக்கின்ற பொழுது இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தோன்றலாம். ஆனால் பொது நலத்தோடும் பொது சிந்தனையோடும் சிந்திக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த மண்ணில் நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற முடிவினை எடுப்பீர்கள். எதிர்காலங்களில் நீங்கள் பெரும் பதவிகளில் இருப்பீர்கள், பெரும் கல்விமான்களாக இருப்பீர்கள். அவ்வாறானவர்கள் இவ்வாறான தவறான சிந்தனைகளை தேர்ந்தெடுப்பது சமுதாயத்திற்கு அவற்றை தவறாக விளைவிக்கும். எனவே இந்த மண்ணில் நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இலங்கை தேசத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத வரலாற்று கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விடயத்தை தான் எனது அணியும் நானும் வலியுறுத்தி கூறுகின்றோம். என்னை தொடர்ந்து எனது நண்பர்களும் இதனை வலியுறுத்துவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தஸ்விகன். மிக அழகாக எந்த விதமான குறிப்புகளும் தன் கையிலே வைத்திருக்காமல், பாடமாக்கியதை ஒப்பிப்பது போலும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்களை ஒரு பெரியவர்கள் எவ்வாறு பேசுவார்களோ அதே போல அந்த இடத்திலே அவர் பேசியிருந்தார். உண்மையிலே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. எங்கள் மனதிலே இருக்கின்ற எண்ணங்களை வாய்மொழி மூலம் வார்த்தைகளாக பிரசவிப்பது என்பது அனைவராலும் இயலுமான ஒரு காரியம் அல்ல. அதை இந்த சிறுவர்கள் இந்த மேடையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் சொன்னார், எங்கள் இனத்திற்காக பல இன்னுயிர்களை ஈர்த்த எங்களுடைய மறவர்களை கொண்ட இனம் எங்களுடைய தமிழினம். இந்த இனத்தினை மறந்து, அந்த தியாகங்களை மறந்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து அல்லது புலம்பெயர்ந்து செல்லுதல் என்பது
எந்தளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும் என்கின்ற கேள்வியை அவர் பதிவு செய்தார்கள். அதைவிட ஏன் நாங்கள் நினைத்தால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட முடியாது? இங்கே இருக்கின்ற நாங்கள் ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே வந்து எங்களுடைய நல்ல தலைமைகளை தெரிவு செய்வதனூடாக எங்கள் வாழ்க்கையை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வர முடியும் தானே என்கின்ற ஒரு கேள்வியினை கேட்டார்கள். அதைவிட இவர்களை ஒரு வட்டத்திற்குள் அவர் கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் நிம்மதி என்கின்ற ஒரு சிறு வட்டத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் செல்வதில் தவறில்லை. ஆனால் இது என் இனம், என் நிலம் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் செல்வது தவறு, அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் இறுதியாக சொல்லி முடித்தார். இதற்கெல்லாம் பதில் சொல்லும் முகமாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் முகமாகவும் நாங்கள் அழைத்திருப்பது இலங்கையில் இருப்பதில்லை என்கின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் செல்வன் பாலகோபி ஆதேஷ் அவர்களை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், துண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பெணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமென்னாய். அனைவருக்கும் வணக்கம். எதிரணியினுடைய தலைவர் அவர்கள் இலங்கையில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நமது உணர்வை தட்டி எழுப்பி பேசியிருக்கிறார். எதிர்காலத்தில் சிறந்ததொரு அரசியல் தலைவராக அவர் பரிணமிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக நான் உணர்கின்றேன். ஏனெனில் அவருடைய பேச்சு மக்களை அறிவு ரீதியாக சிந்திக்க விடாது, உணர்வு ரீதியாக தூண்டுவதாக இருந்தது. நாம் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதனால் எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த மண்ணில் இருந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இதை நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டும். இலங்கை தேசத்தில் நமது இனம் இப்போது சந்திக்கின்ற நெருக்கடிகளை விட பெரும் நெருக்கடிகளை கடந்த காலங்களில் சந்தித்தது. அந்த வேளைகளில் அந்த நெருக்கடிகளிலிருந்து நாம் மீண்டு எழுவதற்கு பெரும் துணை செய்தது இந்த நாட்டிலிருந்து வெளியேறி இன்னொரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த நமது உறவுகளின் பொருளாதார பிளம்தான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். இன்று சர்வதேச ரீதியாக மிகுந்த கவனிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாற்றை பாருங்கள். இருக்க இடமின்றி, குந்தி இருக்க நிலமின்றி உலகம் முழுவதும் துரத்தப்பட்டவர்கள் இஸ்ரேலியர்கள். அவர்கள் உலகத்தின் முழு பாகங்களும் பரவி போனார்கள். அந்தந்த நாடுகளில் தம்மை தக்க வைத்து நிமிர்ந்தார்கள். அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக அவர்கள் நிமிர்ந்தமையினால் பின்னர் தங்கள் நாடு நோக்கிய கரிசனையினால் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி மீண்டும் வந்தார்கள். இன்று நியாயம், தர்மம், நேர்மை என்பதற்கு அப்பால் வெள்ளரசு நாடுகள் இஸ்ரேல் தேசத்தின் பின்னால் நிற்கின்றன. அதற்கு காரணம் அவர்கள் ஒரு காலத்தில் தங்கள் நிலத்தை விட்டு புலம்பெயர்ந்து தம்மை பலப்படுத்திக் கொண்டமையே. இதைத்தான் நாம் இங்கு கூறுகின்றோம். இன்று இலங்கை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது இளைய தலைமுறை தமது ஆற்றல்களை உச்ச அளவில் அறுவடை செய்து கொள்வதற்கான களம் இங்கு இல்லை. எனவே நமது பெற்றோர்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்புக்கான பிரதி உபகாரமாக அரசாங்கம் நமக்கு வழங்குகின்ற செலவுகளை பயன்படுத்தி நாம் நமது பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் இன்னொரு வளமான தேசத்திலே சென்று நம்மை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டிற்கும் இலங்கை தேசத்திற்கும் எங்கள் தமிழினத்திற்கும் ஏது செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதன் பின்னர் இன்னொரு வளமான தேசத்திலே சென்று நம்மை மேலும் பலப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டிற்கும் இலங்கை தேசத்திற்கும் எங்கள் தமிழினத்திற்கும் ஏது செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இல்லை, உணர்வுக்கு அடிமையாகி இதனுடைய தாய் தேசம் என்று நாம் தொடர்ந்து இங்கு தங்கியிருப்போமாக இருந்தால் நம்மால் அறிவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உலகளாவிய விலைப்பின்னல் ரீதியாக, அனுபவங்களின் ரீதியாக முன்னேற முடியாது போய்விடும். இதனை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனது தலைவர் ஆரம்பத்திலேயே ஒரு விடயத்தை வலியுறுத்தி சொன்னார். இலங்கையில் இருப்பது சாத்தியமில்லை என்று சொல்வதனால் நாம் இந்த தேசத்தை வெறுக்கின்றோம் என்று அர்த்தமில்லை என்பதை வலியுறுத்தி சொன்னார். அதைத்தான் நானும் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். பல்வேறு காரணங்கள்
சவால்களின் நிமித்தம், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் நிமித்தம் இந்த இலங்கையில் இருப்பது சாத்தியமில்லை என்றே தோன்றுகின்றது. அதற்காக நாம் இந்த தேசத்தை வெறுக்கின்றோம் என்று இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வன் பாலகோபி ஆதேஷ் அவர்கள் அந்த மேடையில் நின்ற அந்த நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இரண்டு பக்கமும் அந்த கைகளை வைத்துக்கொண்டு முன்னே எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், விருந்தினர்கள் இருக்கிறார்கள், அதை பற்றியெல்லாம் அவர் சட்டை செய்யவில்லை. இது என்னுடைய மேடை, இங்கே நான் பேசுகிறேன் என்ற பாணியிலே அந்த கைகளை அந்த ஸ்டாண்டில் அப்படியே வச்சுக்கொண்டு அவர் பேசிய விதம் அந்த ஆளுமையினுடைய விருத்திகளை எங்களுக்கான சாட்சிகளாக இந்த மேடைகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி. அவர் சொன்னார், இந்த ஆரம்பத்திலே அரசியல்வாதிகளுக்கு ஒரு அடியொண்டு அடித்தார். இந்த அரசியல்வாதிகளை மாதிரி உணர்ச்சியாக பேசாதீர்கள், அறிவார்ந்து பேசுங்கள் என்று இந்த எதிர்த்தரப்பினுடைய தலைவருக்கு ஒரு பதில் சொன்னார். அதை சொல்லிவிட்டு சொன்னார், உலக வரலாற்றினுடைய சம்பவங்களை எடுத்து அதை போன்று நாங்களும் எங்கள் இனத்தை பலப்படுத்த வேண்டும், அதற்காக இங்கிருந்துதான் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னார். பெற்றோர்களுக்கு அறிவுரையாக சொன்னார், நாங்கள் வெளியே சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்று எங்களை அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக பலப்படுத்துவதனூடாக புலத்தில் இருந்தும் நிலத்தில் இருக்கின்ற இனத்தினை பலப்படுத்த முடியும் என்கின்ற வகையிலே தன்னுடைய விவாதத்தினை கட்டமைத்து தன்னுடைய கருத்துக்களை நிறைவாக பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளிக்கும் முகமாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் முகமாகவும் நாங்கள் அன்போடு அழைப்பது செல்வன் செந்தூரன் அக்ஷயன் அவர்களை. திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். அவை நிறைந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிரணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் எங்கள் தலைவரை பார்த்து எதிர்காலத்தில் சிறந்த அரசியல் தலைவராக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொன்னார். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இந்த மண்ணிலே இன்றைக்கு நம்முடைய இனம் நிலைத்து நிற்பதற்கு, தலைமை கொடுப்பதற்கு நல்ல அரசியல் தலைவர்களை காண முடியாதிருக்கிறது. இனத்தினுடைய நன்மையை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய நலனை பின்னே தள்ளி நம் இனத்தை முன்னோக்கி அழைத்துச் செல்கின்ற ஒரு தலைவரை கண்ணு கட்டிய தூரம் வரை காண முடியாதிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க எங்களை போன்றவர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களும் இளைய தலைமுறையும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோமாக இருந்தால் இந்த இனம் நீண்ட கால நோக்கிலே மேய்ப்பர்களற்ற மந்தைகளாக மாறிவிடும். இதைத்தான் நாமும் சொல்கின்றோம். எதிரணியினுடைய பேச்சு எங்கள் தலைவர் குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்தமாக சுயநலத்தின் பாற்பட்டதாகவே இருக்கிறது. நீங்கள் சொல்வது இலட்சிய நோக்கங்கள் பாற்பட்டதாக இருக்கலாம். இந்த தேசத்தை விட்டு நாம் வெளியே போகிறோம், பெரும் செல்வச் செழிப்புடைய வாழ்வை கட்டியமைக்கின்றோம். அதற்கு பின்னர் இந்த இனத்திற்கும் நாட்டிற்கும் நாம் மீண்டும் பங்களிப்பு செய்கின்றோம் என்று சொல்வது கருதுகோள் ரீதியாக சரியாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் அவ்வாறு இருக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரேல் மக்களை இங்கே கொண்டு வந்து குறிப்பிட்டார்கள். நாங்களும் அவர்களும் சில இயல்புகளில் ஒத்துப்போயிருந்தாலும் பல இயல்புகளில் வேறுபட்டவர்கள். நமது ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பலம் பெரிது. இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருளாதார பலம் பெரிது. ஆனாலும் இன்றளவும் இலங்கை கண்ணீரில் மிதக்கும் தேசமாகவே இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் ஆட்சியாளர்கள் தவறானவர்கள் என, அதைத்தான் மாற்றி பார்த்தார்கள். ஆனாலும் இன்றும் நம் தேசம் கண்ணீரில் தான் மிதக்கிறது.
நமது தமிழ் சமூகம் வெளியேறி போன பின்னர் இந்த நாட்டை பற்றி சிந்திப்பது மிக குறைவு. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டும்தான் தாம் பிறந்த தேசம் குறித்து சிந்திக்கிறார்கள். புலம் பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய கடந்த கால சமூகத்தையும் நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் வழி என்று சொல்கின்ற எதிரணியையும் பார்த்து ஒரு சவால் விடுகிறேன். உங்களில் எத்தனை பேர் அந்த நாட்டினுடைய குடியுரிமையோடு இந்த நாட்டின் குடியுரிமையை பெற்று இரட்டை பிரஜா உரிமை உடையவர்களாக மாற தயார்? அதன் வழி நம் சமூகத்தின் இனத்தின் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் இலங்கையினுடைய இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வார்களாக இருந்தால் அதுவே இந்த இனத்திற்கு செய்யும் பெருந்தன்மை. ஆனால் அது நடக்காது. ஏனெனில் நம் இனம் சுயநலப்பட்டது. எனவே இந்த சூழ்நிலையிலே மிக நெருக்கடிகளுக்குள் நம் தேசம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் வளரிளம் தலைமுறையாகிய நாமும் எப்போது பாடசாலை கல்வியை முடிப்போம், அதன் பின் பல்கலைக்கழக கல்வியை முடிப்போம் என்று காத்திருந்து பறந்து செல்ல துடிப்பது என்பது ஒட்டுமொத்த சுயநலத்தினுடைய அடையாளமாகவே நான் பார்க்கிறேன். இலங்கை தேசத்தில் நாம் இருப்பது என்பது பல்வேறு காரணங்களின் நிமித்தம் முதன்மையானதாக இருந்தாலும் நான் அடித்து சொல்வது இந்த இனத்திற்கு, தமிழினத்திற்கு ஒரு தலைமை கொடுக்கின்ற எதிர்கால தலைவன் உருவாகுவதற்கு நம்மை போன்ற ஆற்றலாளர்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்பதே எனது வலுவான கருத்து. இதனை இந்த சபை ஏற்றுக்கொள்ளும் என நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவன் பொருளை எடுத்து அவனையே அடிக்கோணும் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி எதிர்த்தரப்பில் என்ன பேசினார்களோ அவற்றை வைத்துக்கொண்டே தன்னுடைய பதில்களை வடிவாக கட்டமைத்திருந்தார். கணீர் என்ற குரலிலே அவருடைய காத்திரமான கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டது. அவர் சொன்னார், எங்களை நீங்கள் அரசியல்வாதிகள் என்று சொன்னீர்கள் தானே. ஒரு நல்ல அரசியல்வாதிகள் இங்கு இல்லை என்பதனாலே தான், நல்ல அரசியல் தலைமைகள் இங்கு இல்லை என்பதனாலே தான் என் இனத்திற்காக நாங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நான் பேசுகிறேன் என்று அவர் சொன்னார். அதைவிட ஒன்று சொன்னார், இஸ்ரேலோடு எங்களை ஒப்பிட்டு விடாதீர்கள். நாங்கள் புலம்பெயர்ந்து பலமாக இருக்கிறோம். அனைத்து நாடுகளிலுமே தமிழர்கள் இருக்கிறார்கள், எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை, அதுதான் பிரச்சனை. எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிறார்கள், அறிவியல் ரீதியாக பலமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இலங்கையில் நாங்கள் பலமாக இல்லை என்று சொன்னால் இந்த புலம்பெயர்வினாலே என் நிலத்தில் இருக்கின்ற இனம் வளரவில்லை என்றுதானே கருத்து. அப்ப நீங்கள் அங்க வெளிநாட்டுக்கு போய் எங்கள் இனத்தை இங்கே வளர்க்கலாம் என்று சொல்வது பிழைதானே என்று மிக அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். ஒரு சவால் கூட கடைசியாக விட்டார். எத்தனை பேர் இங்கிருந்து அங்கு சென்று இலங்கை நாட்டிலும் உங்களுடைய பிரஜா உரிமையை பெற்று எங்கள் நாட்டினுடைய வாக்களிக்கின்ற அந்த உரிமையினை பெற்று நீங்கள் எங்கள் இனத்திற்கு பலம் சேர்க்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் சுயநலவாதிகள் தான் என்று அவர் கடைசியாக சொல்லி முடித்தார். இவ்வளவு அழகாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அக்ஷயன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இருப்பதில்லை என்ற அணியினுடைய மூன்றாவது பேச்சாளர், நிறைவு பேச்சாளர் செல்வன் திருக்குமார் இலக்கியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விவாத அரங்கத்திலே என்னுடைய அணி சார்ந்த நிறைவு கருத்தை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறேன். இலங்கையில் இருப்பதா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதே இப்போதும் எப்போதும் நமது பதிலாக இருக்கிறது. ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக எதிரணியினர் பல்வேறு காரணங்களை முன்வைத்தார்கள். அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி பார்த்தால் இந்த இனத்திற்கான ஒரு அரசியல் தீர்வு, இந்த இனத்திற்கான ஒரு அரசியல் தலைமை, இந்த இனத்திற்கான ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த தேசத்தில் இருக்க வேண்டியது மிக அவசியம் என சொன்னார்கள். நான் நினைக்கிறேன், இந்த விடயங்களை அணுகுவதற்கு நான் இலங்கையில் இருந்துதான் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று இல்லை. உலகில் பல நாடுகளில் உதாரணம் இருக்கிறது. மிக மிக சிறிய இனக்குழுமங்கள் தாங்கள் வாழுகிற நாடுகளில் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியமானதாக இருந்ததென்றால் அவர்கள் வெவ்வேறு தேசங்களில் வாழ்ந்தாலும்
அந்த தேசங்களில் இருந்து கொண்டு அவர்கள் தான் பிறந்த பூமியின் மீது செலுத்தும் அதீத செல்வாக்கின் காரணமாக அவர்கள் தான் பூர்வீக மண்ணில் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதனைத்தான் நாம் சொல்கிறோம். நாம் இலங்கையில் தொடர்ந்து வாழ்வது ஒரு அவலப்படுகின்ற ஒரு இனத்தின் சாட்சியங்களாகத்தான் அமைய முடியுமே தவிர அந்த அவலத்திலிருந்து மக்களை விடுவிக்கின்ற ஒரு ஆபத் பாண்டவர்களாக இருக்க முடியாது. நான் இலங்கையில் இருப்பது சாத்தியமில்லை என்று சொல்வதனால் நம் இனம் சந்தித்த வேதனைகளை மறக்கிறோம் என்றோ அல்லது அவற்றை மறுதளிக்கிறோம் என்றோ இல்லை. அவை அனைத்தையும் எதிரானியரை விட ஆழமாக புரிந்து கொண்டோம் என்பதனால் தான் சொல்கிறோம். நாம் இலங்கையை விட்டு வெளியேறி நம்மை பலப்படுத்திக் கொண்டு இந்த இனத்திற்கான ஒரு அடுத்த கட்ட தளத்தை உருவாக்குவோம் என்று சிந்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இளமை பருவத்தின் ஆளுமை என்பது அந்த நாட்டின் சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கும் ஒரு தேசம், இன முருகளுக்குள் சிக்கிப்போ இருக்கும் ஒரு தேசம், உள்ள ஆரோக்கியத்தை தர முடியாத ஒரு தேசம், அமைதியான வாழ்வை வாழ முடியாத ஒரு தேசத்திலே வாழுகின்ற ஒரு இளம் தலைமுறை குரோத மனப்பாங்கு, மன அழுத்தம், மனச்சோர்வு, தன்னம்பிக்கையின்மை போன்ற விடயங்களினால் தான் ஆளுகை செய்யப்படுமே தவிர நேர்மனப்பாங்கு, தன்னம்பிக்கை, முன்னே செல்கின்ற ஆற்றல், சவால்களை சந்திக்கின்ற திறன், மற்றவர்களை பொறாமையற்று மதிக்கின்ற பண்பு என்பவற்றுடன் வளர முடியாது. இதனாலே தான் நாம் சொல்கிறோம், நமது கல்வியை நிறைவு செய்த பின்னர் ஆக குறைந்தது ஒரு சிறித காலத்திற்குத்தானும் இன்னொரு தேசத்திலிருந்து நமது ஆளுமைகளை வளர்க்க வேண்டும். பின் திரும்பி வரலாம். திரும்பி வந்து இந்த தேசத்திற்காக பங்களிப்பு செய்யலாம். அப்படி பங்களிப்பு செய்த பலரை நமக்கு தெரியும். சர் பொன் அருணாசலம், சர் பொன் ராமநாதன் போன்ற பல பெரியோர்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு சென்று அங்கு தங்களுடைய உயர்கல்விகளையும் அடுத்த கட்ட தகவல்களையும் வளர்த்து கொண்டு இந்த மண்ணுக்கு திரும்பினார்கள். திரும்பி இந்த மண்ணுக்கான நிறைந்த சேவைகளை ஆற்றினார்கள். சிங்கள தலைவர்களும் அப்படி இருக்கிறார்கள். இலங்கையில் இருப்பது சாத்தியமில்லை என்கிற போது அது நிரந்தரமாக சாத்தியமில்லை என்று இல்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அது சாத்தியமில்லை. வெளியே சென்று வெளியே பெற்ற அனுபவங்களையும் பலத்தையும் வைத்துக் கொண்டுதான் மாற்ற முடியுமே தவிர உள்ளே இருந்தும் அவற்றை மாற்றுவது கடினம். அதன் பின்னர் இந்த தேசத்தில் நாம் இருக்க முடியும். இதுதான் நமது வாதத்தின் மிக அடிப்படை. இதனை புரியாதவர்களாகத்தான் எதிரணியினர் உணர்ச்சி வசப்பட்டு தவறான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழினம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் வெளியே சென்று வெளியே பெற்ற அனுபவங்களையும் பலத்தையும் வைத்துக் கொண்டுதான் மாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி இலக்கியன். பல கருத்துக்களை படபடென்றவர் சொல்லி சென்று அமர்ந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஒவ்வொரு அவல நிலைக்குள்ளேயே நாங்கள் இருந்து கொண்டு அந்த அவல நிலையில் இருக்கின்றவர்களை மீட்டெடுக்கின்ற ஆபத் பாண்டவர்களாக உருவாகிவிட முடியாது. அவல நிலைக்குள்ளே இருப்பவர்களை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் முதல் நாங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். வெளியில் இருந்து கொண்டுதான் அவர்களை நாங்கள் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற கருத்தினை பதிவு செய்தார்கள். அதைவிட ஒரு அமைதியான வாழ்வியல் சூழல் அமைந்திருக்காவிட்டால் அது நேர்மறையான தலைமைத்துவம் மிக்க நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட முடியாது அல்லது உருவாக்கி விட முடியாது. இன்றைக்கு இலங்கை சூழல் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு எதிர்மறையான பிள்ளைகளை, எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளை உருவாக்குகின்ற ஒரு சூழல் மிகுந்த நாட்டிற்குள்ளே இருந்து கொண்டு எங்கள் இனத்தை வளர்த்தல் என்பது சாத்தியமில்லை என்கின்ற கருத்தை பதிவு செய்தார். அதை விட ஒரு தன்னுடைய கருத்திற்கு ஒரு நியாயம் சேர்த்தார். வெளிநாடு செல்லுதல் என்றால் அப்படியே வெளிநாடு செல்லுதல் அல்ல, அங்கே சென்று எங்களுடைய ஆளுமைகளை வளர்த்து நாங்கள் வளர்ந்து மீண்டும் இந்த நாட்டிற்கு திரும்பி நாங்கள் இந்த இனத்தினை வளர்ப்பதும் ஒரு வெளிநாட்டுக்கு செல்லுதல் என்கின்ற அடிப்படைக்குள்ளே தான் வரும். ஒரேடியாக நாங்கள் வெளிநாட்டிலே வசித்தல் இல்லை என்று ஒரு வித்தியாசமான ஒரு நியாயத்தையும் அவர் பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் பதில் சொல்லும் முகமாகவும் அவருடைய தன் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யும் முகமாகவும் நாங்கள் அழைத்து நிற்பது செல்வன் ஜெயசாந்தன் வித்யாசாகர் அவர்களை. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தோன்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டி சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகின்றேன் நினைவுரை அவையோருக்கு இந்நேர வணக்கம். எதிரணியினர் நம்முடைய கருத்துக்களினால் மனமாற்றம் அடைந்திருப்பதை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைவாக பேசிய நண்பர் இலக்கியன் அவர்கள் தாம் இலங்கையை விட்டு நிரந்தரமாக வெளியேறப் போவதில்லை என்றும் சிறிது காலம் சென்று விட்டு மீண்டும் திரும்பி வருவதாகவும் தனது கருத்துக்களை முன்வைத்தார்.
அவர்கள் ஓரளவுக்காவது நமது நிலைப்பாட்டிற்கு திரும்பி விட்டார்கள். ஆனால் இங்கே ஒன்று மட்டும் தெளிவு. இலங்கையை விட்டு இவர் சொன்னது போல இதே சிந்தனையோடு வெளியேற பல்லாயிரக்கணக்கானவர்கள் இன்று வரை இந்த நாட்டிற்கு திரும்பவில்லை. இது மனித இயல்பு. பிரதேசத்துக்கு போகின்ற பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய சொகுசான வாழ்க்கை, தனிப்பட்ட நலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வாழ்க்கை என்பவற்றை கண்ட பின்னர் மீண்டும் திரும்புவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம் என்பது இங்கு உள்ள அனைவருக்கும் தெரியும். நமது நாட்டில் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மேற்படிப்புக்காக சென்றிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக ஆசிரியர்கள், மாணவர்கள், வைத்தியர்கள் இந்த நாட்டிற்கு திரும்பி வருவோம் என உறுதி கூறி அதன் சட்ட ஏற்பாடுகளில் கையொப்பமிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் பலர் அங்கேயே இருந்து விட்டார்கள். இந்த நாட்டிற்கு அவர்கள் மீண்டும் திரும்பவில்லை. தாம் ஒப்பமிட்ட சட்ட ஏற்பாடுகளின்படி பணத்தை செலுத்திவிட்டு தனது வாழ்வு, தனது நலன் முன்முறித்து அந்தந்த நாடுகளில் தங்கிக் கொண்டார்கள். அடுத்த தலைமுறைக்கும் இந்த தொற்று வியாதி பரவும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் வார்த்தை ஜாலங்களினால் இனத்தை வாழ வைப்பதற்காகவும் நாட்டை வாழ வைப்பதற்காகவும் நம்முடைய ஆளுமைகளை விருத்தி செய்வதற்காகவும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்றது போல நாம் உணர்கின்றோம். ஆனால் அப்படி சொல்கின்ற பலர் அங்கே போன பின்னர் நமக்கு புத்தி செல்பவர்களாக இருக்கின்றார்கள் தவிர இங்க வந்து இந்த மண்ணுக்கு மீண்டும் திரும்பி வந்து பணியாற்றுபவர்களாக அவர்கள் இல்லை. இந்த ஆபத்தான சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்குமா இருந்தால் நமது இனம், நமது தமிழர் தாயக பூமி இல்லாமலே போய்விடும். இதனைத்தான் நானும் எனது அணியினரும் எதிரணியினருக்கு உணர்த்த இங்கு வந்துள்ளோம். ஒரு காலத்தில் நமது குடும்பங்களுடைய எண்ணிக்கை, பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்த பொழுது அந்த குடும்பத்திலிருந்து 1-2 பேர் வெளிநாடு சென்றார்கள். மற்றவர்கள் இங்கிருந்து இந்த நாட்டிற்கு பணியாற்றினார்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை. நமது குடும்பங்களுடைய எண்ணிக்கையில் 1-2 என பிள்ளைகளின் எண்ணிக்கை சுருங்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் இலங்கையை விட்டு வெளியேறுவது என்பது தனிநபர் வெளியேற்றமாக இருக்குமா? இல்லை, ஒரு குடும்பத்தின் வெளியேற்றமாகவே அது மாற்றப்படும். இந்த தேசத்தில் என்ன வளமில்லை? மிகச்சிறிய தேசம், சுற்றி வர கடல், நிலத்துக்குள்ளே பல கனிமன்கள், நிலத்துக்கு மேலே ஓடுகின்ற ஆறுகள், விளைகின்ற ரத்தின கற்கள், பணப்பயிர்கள், அறிவார்ந்த பல்கலைக்கழகங்கள், கைத்தொழிற்சாலைகள் என எல்லாமே இருக்கின்றன. ஆனால் நமக்கு முன்னே இவற்றை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு வளமான வாழ்வை கட்டியமைக்கின்ற தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் நேர்மையும் இவர்களுக்கு இல்லை. இதை யார் உருவாக்க வேண்டும்? உம்மை போன்ற எதிர்கால சமுதாயம் தான் இதை உருவாக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு எனது குடும்பம், எனது வாழ்வு, எனது ஆளுமை விருத்தி என்பதை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொண்டு இலங்கையை விட்டு வெளியேறுவது என்பது மிகவும் மலினித்தனமான ஒரு கருத்தாகும். இத்தகையவர்களை இந்த சபை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதோடு இந்த இனத்திற்காக உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது. எனவே நிறைவாக நாம் இலங்கை தேசத்தில் எப்படிப்பட்டாவது இருந்தாக வேண்டும் என்றும் நமது தமிழர் தாயக பூமியை நேசிக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வித்யாசாகர். பல கருத்துக்களை தன்னுடைய பேச்சுக்குள்ளே அவர் உள்ளடக்கியிருந்தார். அவர் சொன்னார், நாங்கள் மீண்டும் வருவோம் என்று இங்கிருந்தெல்லாம் போவார்கள். ஆனால் அந்த ஒரு தனிப்பட்ட நலன்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பார்த்ததன் பின்னர் இவர்கள் யாரும் மீண்டு வருவது கிடையாது, இங்கு வர போவதும் கிடையாது. அதுக்கு உதாரணம் வேறு சொன்னார். பல்கலைக்கழகத்தினுடைய தகைசார் பெரியவர்கள், வைத்தியர்கள்,
இங்கெல்லாம் ஒரு முறையில் கையொப்பமிட்டு நாங்கள் இந்த கல்வியை முடித்துக்கொண்டு மீண்டும் பெறுவோம் என்று சொல்லி சென்ற அந்த கல்வியலாளர்களே மீண்டும் பெறாமல் அங்கேயே தங்கி இருக்கின்ற பொழுது இதை எப்படி நாங்கள் நம்புவது? எனவே வெளிநாடு செல்லுதல் என்பது அங்கேயே வாழ்தல் என்பதுதானே ஒழிய மீண்டு வந்து என் இனத்திற்காக வாழ்வோம் என்று இவர்கள் சொல்வது பொய் என்று சாட்சிகளோடு அவர் பதிவு செய்தார். அதைவிட ஒன்று சொன்னார், போறது மட்டுமில்ல, அங்கிருந்தோண்டு எங்களுக்கு புத்தி வேற சொல்லுவீனாம். ஏனடா இங்கே இருக்கிறாய், அங்கால வந்து செட்டில் ஆகலாம் தானே என்று புத்தி சொல்லி இங்கிருப்பவர்களையும் அவர்கள் இன்னும் அழைக்க வலிக்கிடுவார்கள் என்று அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்தார். பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை இன்றை குறைந்து வருவதை பதிவு செய்தார். அது இனத்தினுடைய சாபம். எங்களுடைய செஞ்சல் சொல்லுடைய ஒரு விவாத நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு விடயத்தை சொன்னார். இப்பொழுது இந்த குடிசன மதிப்பீட்டினுடைய விவரம் வெளியிடப்படுமாக இருந்தால் இலங்கை தமிழினம் 3வது இனமாக நிலைநிறுத்தப்படும் என்ற ஒரு கருத்திலே பதிவு செய்தார். இன்னும் அது வெளியிடப்படவில்லை. அது வெளியிடப்படுமாக இருந்தால் ஒரு இனத்தினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் 3வது இனமாக ஒரு நிலைநிறுத்தப்படுகின்ற சூழ்நிலை என்பது எந்த அளவு தூரம் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகி விடுவோமே என்று ஒரு மிக வேதனையான ஒரு விடயத்தினை அந்த இடத்திலே அவர் பதிவு செய்திருந்தார். இப்படியாக தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் எங்களுக்கு இருந்தால் மீண்டும் நாங்கள் ஒரு நல்ல இனமாக தலைநிமிர்ந்து வாழ முடியும், நாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சுக்களை நிறைவு செய்து விட்டார்கள். பட்டிமன்றத்தினுடைய மரபின்படி தொகுப்புரை மிக சுருக்கமாக இடம்பெறும். விவாதத்தினுடைய 2வதாக தலைமையேற்றி பேசியவர் தற்பொழுது தொகுப்புரையை முதலாவதாக வழங்குவார். அந்த வகையிலே நாங்கள் அழைத்து நிற்பது இலங்கையிலேயே இருப்பது என்கின்ற அணியினுடைய தலைவர் செல்வன் திருக்குமார் தஸ்வீகன் அவரை தன்னுடைய தொகுப்புரையை வழங்குவதற்காக. அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு விவாத அரங்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய அணி சார்ந்து தொகுப்புரையை வைப்பதற்காக உங்கள் முன் நிற்கின்றேன். இலங்கை தேசத்தில் இருப்பதா இல்லையா என்கின்ற மிக பெருமதி வாய்ந்த இந்த கேள்வி அரங்குக்கு வந்த பொழுது என்னுடைய தரப்பு சான்றாக நாங்கள் பல வாதங்களை முன்வைத்திருந்தோம். இலங்கை தேசம் என்பது மிக குறுகிய கால வரலாற்று பின்னணியை கொண்ட தேசம் அல்ல, பல்லாயிரம் ஆண்டு வரலாற்று பின்னணியை கொண்ட தேசம். அதில் நம் தமிழ் சமூகம் ஒரு பூர்வீக குடி. ஆனால் இன்றளவு நமது பூர்வீகத்தை பெரும்பான்மை தரப்பு ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இலங்கை தேசத்தை நம் தாய் தேசமாக கருதி இந்த மண்ணில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக நம் விவாதம் அமைந்திருந்தது. எதிர்த்தரப்பினர் பொருளாதார மேம்பாடு, தம்முடைய ஆளுமை விருத்தி மேம்பாடு என பல விடயங்களை கொண்டு வந்து நிறுத்தினர். நமது அணி அவை எல்லாவற்றையும் இலங்கையில் இருந்தவாறே செய்ய முடியும் என்பதை சொல்லி இருக்கின்றது. நமது சனத்தொகையினுடைய சரிவு குறைகின்ற சூழ்நிலை, நமது பூர்வீகத்தை கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை, பொருத்தமற்ற தலைவர்களற்ற அபாயகரமான நிலை என பல விடயங்களை சுட்டிக்காட்டி இளைய தலைமுறையாகிய நாம் இலங்கையில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய வாதத்தை முன்வைத்திருந்தோம். இந்த அவை இதை கரிசனையோடு குறித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தற்காலிகமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வாக நாட்டை விட்டு வெளியேறுவது பொருத்தமற்றது என்பது விவாதத்தின் அடிப்படையாக இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையில் நடுவரவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலம் கருதியும் பொருத்தமான தீர்ப்பினை வழங்குவார் என்று நம்புகின்றேன். எதிர்கால தலைமுறை விருத்தியை மையப்படுத்தியதாக நடைபெறும் நிகழ்வில் நடுவருடைய தீர்வு அதற்கு முரணானதாக இருக்காது என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தஸ்விகன். அடுத்ததாக இந்த விவாதத்தினை நிறைவு செய்வதற்காக இலங்கையில் இருப்பதில்லை என்கின்ற அணியினுடைய தலைவர் செல்வன் சுஜீவன் தயாளன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தன்னுடைய தொகுப்புரையினை வழங்குவதற்காக. மீண்டும் தொகுப்புரை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்த கணத்திலே எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. அதாவது எதிர்த்தரப்பினர் நம்மை தேச விரோதிகளாக அடையாளப்படுத்தி விடுவார்களோ என்கின்ற அச்சம் எனக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்குள் ஒரு கவலை தொற்றி இருக்கிறது.
அவர்கள் நம்மை ஒட்டுமொத்த சுயநலவாதிகளாக இந்த சபையின் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது இலங்கை தேசத்தில் இருப்பது இல்லை என்று எடுத்த முடிவின் பிரகாரம் நாம் வைத்த வாதங்களின் அடிப்படையில் நாம் ஏதோ சுயநலத்தின் அடிப்படையில் செயல்படுபவர்களாக சொல்லி இருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. ஏன் இலங்கை தேசத்தில் இருப்பது சாத்தியமில்லை என்பதற்காக இந்த நாட்டின் நலன் சார்ந்த விடயங்கள் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக எதிர்கால தலைமுறை தம்முடைய ஆளுமை விருத்தி, அறிவாற்றல் விருத்தி, பொருளாதார செழிப்பு, அதன் வாயிலாக அவர்கள் தம் தாய் தேசத்திற்கான பங்களிப்பு என பல விடயங்களை நாங்கள் பட்டியல் படுத்தி இருக்கிறோம். பேரன்பிற்குரிய சபையினரே, நாம் ஒருபோதும் இந்த தேசம் நமக்கானதல்ல என்பதை எங்களுடைய விவாதத்தில் முன்வைத்திருக்கவில்லை. இலங்கை தேசத்தின் மீது கொண்டிருந்த அதீதமான அன்பின் காரணமாகத்தான் இன்று இந்த நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மையப்படுத்தியதாகத்தான் நாம் ஏன் இலங்கையை விட்டு வெளியேறி இலங்கையின் தேசத்திற்காக நலனுக்காக செயற்படுவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது விவாதமாக இருந்ததை நீங்கள் அனைவரும் அவதானித்திருப்பீர்கள். ஒரு அழகிய தேசம், வளம் மிக்க ஒரு தேசம் ஏன் வலுவிழந்து இருக்கிறது என்கின்ற காரணங்களை முன்னிறுத்தி அதை வலுப்படுத்துவதற்காகத்தான் இளைய தலைமுறையாகிய நாம் அதை எதிர்காலத்தில் இலங்கையை விட்டு வெளியேறி செல்வது என்பது அவசியமானது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களை நாம் பல முன்வைத்திருக்கிறோம். எதிர்த்தரப்பினர் இதை தவறாக விளங்கிக் கொண்டு தங்களுடைய வாதங்களை முன்வைத்து சனத்தொகை செலவின்மை, உரிமை போராட்டம் என பல விடயங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நாம் தெளிவாக அவற்றிற்கு பதில் சொல்லியிருக்கிறோம். உரிமை போராட்டத்திற்கு இன்னும் ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு கூட பங்களிப்பு செய்ய முடியும் என்பதற்கும், பொருளாதார மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதற்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். எனவே நடுவர் அவர்கள் எமது கருத்துக்களை தீர்க்கமாக சிந்தித்து இந்த விவாத அரங்குக்கு பொருத்தமான முடிவை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுஜீவன் தயாளன். இப்பொழுது விவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய இனத்தினுடைய ஒரு சாபமாக சொல்லுவார்கள், தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், தட்டி பறிப்பதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் தட்டி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த 6 பிள்ளைகளும் ஒரு கெனதியான தலைப்பினை எடுத்து பலர் பேச தயங்குகின்ற அல்லது பேச விருப்பப்படாத ஒரு தலைப்பினை எடுத்து மிகச்சிறந்த கருத்துக்களை இந்த சபைக்கு இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். முதலில் இந்த 6 பிள்ளைகளுக்குமான உங்கள் கரகோஷங்களை தயவு செய்து பெரிசாக வழங்குங்கள். நன்றி. தற்பொழுது தீர்ப்புரை. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, 7 மணி ஆகிறது. சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பினை எடுக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இவர்கள் இந்த தலைப்பினை எவ்வாறு அணுகப் போகிறார்கள். நாங்கள் 3 சொற்களில் தலைப்பினை கொடுத்திருந்தோம். இலங்கையில் இருப்பதா இல்லையா, யார் இருப்பதா இல்லையா, இந்த கேள்வி ஒன்று இருந்திருக்க வேண்டும் தானே. இலங்கையர்கள் இருப்பதா இல்லையா என்றும் இதை பேசியிருக்கலாம் தானே. ஆனால் இலங்கை தமிழர்கள் இருப்பதா இல்லையா என்றுதான் இந்த விவாதம் அமைந்திருந்தது. எப்படி என்றால், இனம் என்கின்ற அந்த வட்டத்திற்குள்ளே நாங்கள் என்கின்ற அந்த துணிவோடும் எங்கள் இனம் சார்ந்த பெற்றோடும் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையிலேயே நான் இந்த தலைப்பினை தீர்ப்புக்காக நான் அணுகுவதற்கும் விலகுகின்றேன். இலங்கை தமிழர்கள் இலங்கையில் இருப்பதா இல்லையா, இவ்வாறு தான் இந்த விவாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. சரி, இலங்கை என்கின்ற நாடு எப்படியானது? சுருங்க சொல்வது என்று சொன்னால், இயற்கை வளங்கள் நிறைந்த, இயற்கை இடர்கள் குறைந்த, வாழ கிடைத்த பொக்கிஷம் இந்த உலகத்தில் இலங்கை என்கின்ற நாடு. ஆனால் ஏன் இலங்கையில் நாங்கள் இருப்பதா இல்லையா என்கின்ற கேள்வி எழுகிறது என்று சொன்னால்,
3 சொற்களுக்குள் நான் அதை சுருக்க விளைகிறேன். ஒன்று மதவாதம், இன்னொன்று இனவாதம், மூன்றாவது ஊழல். இந்த 3ம் இலங்கையில் இல்லாதிருந்திருக்குமாக இருந்தால் இந்த விவாதமாக இன்றைக்கு பேசியிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஆனால் பேச வேண்டி வந்திருக்கிறது என்று சொன்னால் இனவாதம், மதவாதம், ஊழல் என்கின்ற 3ம் இந்த இலங்கையை சின்ன பின்னமாக மாற்றி இருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கை தமிழர்களுக்குள்ளே வருகிறேன். நாங்கள் யார்? யாழ்ப்பாணம் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு கவிதை ஒன்று நான் வாசித்தேன், வியந்து போன கவிதை. பாக்களவு சிறிய இலங்கையினை பார்க்கையிலே அதன் மூக்களவே எனது முதுசு நிலம் யாழ்ப்பாணம். மூக்குடைந்து போனால் இலங்கை முக அழகு கெட்டு சூர்ப்பனகையாகிவிடும் என்று சொன்னார்கள். இலங்கையினுடைய ஒரு மூக்கு மாதிரி யாழ்ப்பாணம். இந்த மூக்கு உடைஞ்சு போமா இருந்தால் இலங்கையே முக அழகு கெட்டுவிடும். அந்த அளவு தூரம் இந்த இலங்கையினுடைய அழகினை, இந்த இலங்கையினுடைய அடையாளமாக இருப்பது யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாண தமிழர்கள், இந்த இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த நிலைமை? நாங்கள் ஏன் வெளியேற வேண்டும் என்று சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அதையும் 2 கருத்துக்களோடு முடிக்கிறேன். ஒன்று, ஒரு காலத்திலே ஒரு தலைமை எங்களுக்கு இருந்தது. விமர்சனங்கள் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளல்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கென்று ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை என்ன செய்தது என்றால் திட்டமிடப்பட்ட கட்டுக்கோப்பான சுதந்திரத்தோடு எங்களை வாழ வைத்தது. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். திட்டமிடப்பட்ட கட்டுக்கோப்பான சுதந்திரத்தோடு எங்களை வாழ வழிவகுத்தது. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் திட்டமிடப்பட்டே கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோடு எங்களை வாழ வைக்கிறது. 2க்கும் வேறுபாடு இருக்கிறது, பலமான வேறுபாடு இருக்கிறது. உங்களுக்கு வார்த்தைகள் ஒன்றாக தோன்றலாம், ஆனால் அதற்குள்ளே மிக மிக பலமான அரசியல் அடிப்படை மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. எப்படி? நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்? திட்டமிடப்பட்ட கட்டுக்கோப்பான சுதந்திரத்தோடு வாழ்ந்தோம். இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? திட்டமிடப்பட்டே கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோடு வாழ்கிறோம். எங்களை அணுகக்கூடாதவைகள் எல்லாம் எங்களை அணுகிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தேவையில்லாதவை எல்லாம் எங்கள் காலடியிலே வந்து கிடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு பயம் பெறுகிறது. நாளை என்னுடைய பிள்ளைகள் இந்த சமூகத்திலே வாழ்ந்துவிட முடியுமா? பாதுகாப்பாக வாழ்ந்துவிட முடியுமா? மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியுமா? நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்று ஒரு பயம் பெறுகிறது. இந்த பயத்தினாலே புலம்பெயர்ந்து சென்று விடுவோமா? இன்னொரு நாட்டினை எங்கள் பிள்ளைகளுடைய சொந்த நாட்டாக மாற்றி விடுவோமா என்கின்ற அளவிற்கு எங்கள் பெற்றோர்களை அது சிந்திக்க வழிவகுக்கிறது. சரி, இப்படியெல்லாம் போவது என்று சொன்னால் ஒரு தனி மனிதன் சார்ந்து, என்னுடைய நலன் சார்ந்து, என் குடும்ப நலன் சார்ந்து நான் வெளியேறலாம். ஆனால் நாங்கள் அப்படி வாழ்ந்தவர்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வாழ்ந்தார்களா? எங்கள் முன்னாலே வாழ்ந்து இறந்தவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்களா? அப்படி கிடையாது அல்லவா? நாங்கள் எத்தனையோ காரணங்கள் புலம்பெயர்ந்து செல்வதற்கு சொல்லலாம், எவ்வளவோ காரணங்கள் சொல்லலாம், எவ்வளவோ நியாயங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். புலம்பெயர்தல் என்பது ஒரு மரத்தினுடைய கிளைகள் போன்றது. நிலத்தில் வாழ்தல் என்பது ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது. நிலத்தில் இருத்தல் என்பது வேர் போன்றது, புலத்தில் இருத்தல் என்பது கிளைகள் போன்றது. ஒரு மரம் கிளைகளை பரப்பி பழங்களை தந்து பூக்களை தந்து அழகாக, பார்ப்பதற்கு அழகாக, மகிழ்ச்சியாக ஒரு மரமாக வரலாம். ஆனால் வேறு ஆட்டம் காணுமாக இருந்தால் அத்துணை அழகோடும் அந்த மரம் சரியும். இனத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய வேர் என்பது ஈழத் தமிழினம் மட்டும்தான் என்பதை உறுதியாக என்னால் சொல்லிவிட முடியும். அந்த ஈழத் தமிழினத்தினுடைய வேர் இந்த இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள், தமிழ் இனத்தினுடைய வேர் இந்த ஈழத்திலே வாழுகின்ற தமிழர்கள். இந்த வேர் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது, இந்த வேர் ஆட்டம் கண்டுவிடக்கூடாது. புலம்பெயர்ந்து கிளைகள் பரப்பி அழகு பரப்பினாலும் கூட வேர் ஆணி வேராக நின்று பிடிக்க வேண்டும். அதனால் நாங்கள் சொல்கிறோம், புலம்பெயர்ந்து செல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், நிலத்தில் வாழ்வதற்கு ஒற்றை காரணம், தமிழ் இனத்தின் ஆணிவேரான ஈழத் தமிழினம் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிலத்தில் வாழ வேண்டும். புத்திசாலித்தனமாக சிந்தித்து சரியான பாதையில் பயணித்து இந்த சமூகத்தை நாங்கள் வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுவோம். நல்ல தலைமைகளை உருவாக்குவோம், நல்ல ஆளுமைகளை உருவாக்குவோம், நல்ல அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்குவோம். அதன் ஊடாக இந்த ஆணி வேரை மீண்டும் நாங்கள் நிலைபெறச் செய்து
பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகளை பரப்பி இன்னும் அழகான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இன்றைய எங்கள் இனத்தினுடைய தேவை ஆணிவேரை அசைக்க முடியாமல் நிலைபெறச் செய்தல் என்கின்ற ஒற்றை காரணத்தினாலே இந்த இலங்கையில் ஈழத் தமிழினம் இருப்பதே சரி என்று கூறி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.